வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய முதுநிலை மருத்துவ மாணவி, அவருக்கு ஏற்பட்ட ஒரு துயர சம்பவம், பாலியல் பலாத்காரம், அவர் கொலை செய்யப்பட்டது. ஸோ அந்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கப்புறம் பல சம்பவங்கள் நாட்டினுடைய பல மாநிலங்களில் பல பகுதிகளில் நடந்திருந்தாலும் இந்த சம்பவம் பெற்ற கவனம் அப்படின்றது நிர்பயாவுக்கு அப்புறமா ஒரு பெரும் கவனத்தை ஈர்த்த ஒரு சம்பவம். ஸோ இந்த சம்பவத்தால் கொல்கத்தாவினுடைய வெஸ்ட் பெங்காலினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு பெரும் சிக்கலை சந்தித்திருந்தாங்க. அந்த அறையில் இருக்கக்கூடிய எவிடன்ஸை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது, போராட்டக்காரர்கள் மேலே தாக்குதல் நடத்தினது, முதல்ல சூசைட் அப்படின்னு சொன்னது, அதற்கு நீதிமன்றம் கிட்ட குட்டு வாங்கினது, அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் அவர்கள் பேசிய பேச்சுக்கள் அந்த போராட்டம் நடத்துபவர்களை இழிவாகவும், மமதா பானர்ஜிக்கு எதிராக பேசுகிறவங்களை மிரட்டக்கூடிய துணையிலையும் பேசினது. இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியல் ரீதியாக மேற்கு வங்காளத்தில் ஒரு பெரும் சிக்கலை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதை தாண்டி தேசிய அளவுலையும் அந்த கட்சிக்கான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அதற்கப்புறமா இவங்கெல்லாம் நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்மை பார்த்து நமக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்ட மமதா பானர்ஜி, லோக்சபாவில் எங்களுக்கு தனியாக இருக்கைகள் வேணும், நாங்கள் தனியாகவே செயல்பட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கடிதம் கூட கொடுத்துருக்கிறதா செய்திகளை நம்ம பார்க்க முடிந்தது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது காளி வழிபாடை பெருமளவில் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மேற்கு வங்காளம். ஒடிசால இருந்தே காளியினுடைய வழிபாடு மிக விமர்சையாக, மிக பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய விழாக்கள். ஸோ நவராத்திரி காலங்களில் மேற்கு வங்காளத்தினுடைய ஒவ்வொரு கிராமங்கள் கூட அந்த காளி வழிபாடு, அம்மன் வழிபாடு, பந்தல் அமைத்து கொண்டாடக்கூடிய விழாக்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் மேற்கு வங்காளத்தில் அந்த நவராத்திரியினுடைய அந்த பந்தல் அமைத்து கொண்டாடக்கூடிய அந்த விழாவில் ஒவ்வொரு தீம் எடுத்துக்குவாங்களாம். அந்த நேரத்தில் பரபரப்பாக நடந்த விஷயங்களை தீமாக எடுத்து அது சம்பந்தமான விஷயங்களை பேசுவாங்களாம். ஸோ அந்த வகையில் இந்த வருடத்துக்கான தீம் இறந்து போன, கொலை செய்யப்பட்ட இளம் பெண் மருத்துவருக்கு அஞ்சலி செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீமை எடுத்திருக்கிறாங்களாம். ஸோ இது மேற்கு வங்கத்தினுடைய அரசாங்கத்திற்கு இன்னும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா இது வெறும் காளி வழிபாடு, பந்தல் அமைத்து நவராத்திரி வழிபாடு அப்படின்றத தாண்டி கிராமங்கள் வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பந்தல் அமைத்து அந்த வழிபாடு அப்படின்றது, அந்த தீமை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வகையில் இந்த தீம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கிறாங்களாம். இந்த வருடம் பந்தல் அமைக்கிறதுக்கு 75,000 ரூபாய் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தல் அமைக்கிறவங்க மறுத்துட்டாங்களாம். ஸோ இந்த தீம், இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த தீமுக்கு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அவர்கள் இதை வைத்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிளானில் இருக்கிறாங்களாம். ஏற்கனவே இந்த விஷயம் தேசிய அளவில், மாநில அளவில், கூட்டணி அளவில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதற்கு எதிராக நாங்கள் மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பக்கமாக பல்டி அடித்த மமதா பானர்ஜிக்கு இப்போது நவராத்திரி விழாலையுமே இந்த மாதிரியான ஒரு தீம் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ சிக்கல் மேலே சிக்கலை சந்தித்துட்டு இருக்கிறாங்க மேற்கு வங்காளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர் முதல்வர் மமதா பானர்ஜி. பார்க்கலாம் இந்த மாதிரியான சிக்கல் எல்லாத்தையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி வெளில வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.